மகளிர் உரிமை தொகையை இப்போ திடீர்னு 30 லட்சம் பேர் சேர்க்குறாங்க ஓட்டுக்காக. அதை கடைசி வேணும்னே இத்தனை நாளுக்காக வச்சு நைஸாக போய் சேர்க்குறாங்க, அப்போ தான் ஓட்டு வரும் அப்படின்ட்டு. அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சா நிறுத்திடுவாங்கிறாரு. அப்கிரடேஷன் வந்து முதல்ல நம்ம சேர்க்கும் போது 1 கோடி பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது 1 கோடி 28 மாதம் கொடுக்கல, நான் சொல்லி தான் கொடுத்தாங்க. பார்த்தியா, முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜென்மத்தில் இது வராது, ஏமாத்திட்டாங்க. அப்புறம் நம்ம வந்து அதாவது நாட்டு மக்களுக்கு தெரியும் எடப்பாடி போகும்போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்ன. 4000 ரூபா இந்த மக்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டோம்ட்டார் கொரோனாவில், தெரியுமில்ல. ஆனால் நம்ம வந்து அந்த 4000 ரூபா கொடுத்தது முக்கியம் இல்லை, ஒவ்வொரு திட்டத்தையும் மாற்றி சரி பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு இந்திய பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்குது. எப்படி வளர்ந்தது? நீங்கள் 14வது இடத்துலலாம் வச்சுட்டு போனீங்க, 2வது இடத்துக்கு எப்படி வந்துச்சு? நம்ம எதையாவது மக்களுக்குள்ள உரிமையை குறைச்சிருக்கோமா? அதான் கடன் வாங்கி நிறையா பண்ணுறாங்கங்கிறாங்க. இந்த கடனுக்கெல்லாம் கணக்கு கேட்போங்கிறாரு. நான் வந்து ராஜேந்திரன் அவர் கேட்கறது விசாரணை கமிஷன் அமைக்கப்படும், அது ரைட்டு வந்தால் தானே. உங்கள் மேலே இருக்க விசாரணை கமிஷனுக்கே நீங்கள் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கீங்க. ஆனால் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எப்போவுமே கடன் அப்படிங்கிறது எது பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, ஓகே, 25,000 ரூபா கடன் வாங்குறீங்க. இப்போ நான் வந்து ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா கடன் வாங்குறேன், 2 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன். நான் இப்போ 45,000 ரூபா கடன் வாங்குறேன். எவ்வளோ வாங்குறேன்? 45,000. நீங்கள் வாங்கினது 25,000. இப்போ உங்களை மாதிரி ஏறத்தாழ நான் 2 மடங்கு வாங்குறேன், ரைட். ஆனால் குறைவாக கடன் வாங்கியிருக்கிறது யாரு? நான். நீங்கள் 100க்கு 25ன்னா 1 லட்சத்துக்கு 25,000னா 25%. நான் 2 லட்சத்துக்கு 25% பார்த்தீங்கன்னா 50,000 வாங்கலாம். நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 45 தான் வாங்கியிருக்கேன். சரியா? இப்போ அதிகமாக கடன் வாங்கினது நீங்களா நானா? என் சம்பளத்துக்கு அதான் அதுதானே. அதாவது நீங்கள் தொகையை பார்க்கறத விட உங்கள் தகுதிக்கு நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க. இதை பல நேரம் அண்ணன் தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக சொல்லிட்டார். ஏங்க, உங்களுடைய ஜிஎஸ்டிபி என்னவா இருந்தது, எங்களுடைய ஜிஎஸ்டிபி இன்னைக்கு என்னவா இருக்குது, அதோட ஒப்பிடும்போது நீங்கள் வாங்கியிருந்த தொகை தொகையாக பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கலாம். ஆனால் வருமானத்திற்கு ரேஷியோ விகிதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சுருந்தீங்க, நாங்கள் குறைவாக வாங்கியிருக்கோம். இது வந்து பொருளாதாரத்தை பற்றி அறிவுடைய எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற வாதம்.